வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் உறவுகள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய காணொளியாக நினைத்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். நேற்றுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அமெரிக்க பிரசிடண்ட் மோடியை பற்றி ஒன்று பேசியிருக்காரு. ட்ரம்ப் பேசியிருக்காரு. மோடியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை. எப்படிங்க ஸ்டேட்மெண்ட்டு? மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது இது இல்லை, இதில் என்ன அர்த்தம் ஒன்றும் புரியலைங்க. மோடியின் அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை அப்படின்னா, அப்போ அழிக்கக்கூடிய சுவிட்சு பட்டன் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை அழிக்கக்கூடிய எல்லா தரவுகளும் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை எப்படி, என்ன சமாச்சாரம்? இது எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி வர சொல்கிற நீ? உலகின் மாபெரும் ஜனநாயக நாட்டை, உலகின் மாபெரும் மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாட்டினுடைய தலைவனை நீ அழிக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அவர் என்ன பின்லேடானா? அவர் உன் சௌரியத்துக்கு நீ பாட்டு அங்கே அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ஆளை அனுப்பிச்சு, படையை அனுப்பிச்சு போட்டு அவனை போய் போட்டு தள்ளிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு. ஏன்னா அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை அப்படின்னா, மூணு தடவை குஜராத் முதல்வராக இருந்திருக்கு, ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்காரு. 3 தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அதில் ஒரு 15 வருஷம், இதில் ஒரு 15 வருஷம், 12 வருஷம் ஆக போகுது. அப்போ கிட்டத்தட்ட 15 30 5 போனால் 25 வருஷம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வரை, தற்போதைய பிரதமரை நீ அழிக்க விரும்பவில்லை அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்? அந்த இதுக்கு என்னடா அர்த்தம்? அது ஒன்றும் புரிய மாட்டாங்குது. கொழுப்பு தானே அதெல்லாம். ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டினுடைய தலைவனை அழிக்க விரும்பலைங்கிறது எவ்வளவு பெரிய கொழுப்பெடுத்த திமிரெடுத்த மண்டகராதித்தனமான பேச்சு அதெல்லாம். இந்த வார்த்தையை பேசலாமா நீ? நீ அமெரிக்கா பிரசிடண்டாக கடவுளாகவே இருடா. அவன் எங்கள் ஊருக்கு அந்த ஆள் பிரதமர். இங்கே பாரு, பிரதமர் மேலே எங்களுக்கு முரண் இருக்குது, கருத்து முரண் இருக்குது, நிறைய முரண் இருக்குது. அந்த ஆள் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு நாங்கள் திட்டுவோம், நாங்கள் அடிப்போம். எங்கள் பிரசிடென்ட், எங்களுடைய அதிபர், எங்களுடைய பிரதமர், நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம். எங்கள் ஊருக்காரரு, எங்கள் மண்ணுக்காரரு, குஜராத் எங்கள் மண், இந்தியாவுடைய இந்திய பிரதமர், அவர் இந்திய நாட்டியை சேர்ந்தவர். நாங்கள் என்ன வேணால் செய்வோம், எது வேணால் பண்ணுவோம். நீ எப்படி பேசலாம்? நீ அழிக்க விரும்பலைன்னா அப்போ அப்போது இந்தியாவில் இல்லாத ஒரு பவரு, இந்தியாவுக்குள்ளே இல்லை, இந்திய மக்கள், ஜனநாயக மக்களுக்கு இல்லாத ஒரு பவரு உனக்கு வந்துருச்சா? அப்போ எப்படி சொல்லலாம் நீ? ஒரு பிரதமரை அழிப்பேன், அரசியல் வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்னு எப்படி சொல்லுவ நீ? இவ்வளோ துமுறு எடுத்து போயிடுச்சு. உலகத்தில் வேறு யாராவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியுமா? இந்த அளவு இந்த நியூஸ் சன் நியூஸில், இது நம்ம சத்தியம் நியூஸில் வந்தது தான். ஆனால் அதை திருப்பி மறுபடி தேடுறேன். அந்த நியூஸ் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சின்னா அதை உங்கள்கிட்ட காமிச்சே சொல்லிடுவேன் நான். இதுதான் அது சத்தியம் நியூஸில் பார்த்தது தான் அப்படின்னு. அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உனக்கு? பணக்கார திமிரு, நீ பவர்ஃபுல்லான நாடுங்கிற மெத்தனா. எதுக்கே நம்ம போய் அவன்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும்? எவ்வளோ கொழுப்பெடுத்த பேச்சு பேசுகிறான் பாருங்கள். ஒரு நாட்டினுடைய அதிபராக போய், ஒரு நாட்டினுடைய அதிபர், 30 கோடி மக்கள் வச்சிருக்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர் நம்மளை நம்மளுடைய பிரதமரை அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திமிர் தானே அது. எங்களுக்கு ஏகப்பட்ட முரண் இருக்குது, கருத்து முரண் இருக்குது, செயல் முரண் இருக்குது, சொல் முரண் இருக்குது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. நாங்கள் பிரதமர் மேலே 1008 பிரச்சனைகள் இருக்குதுங்கிற அது வேறு விஷயம். எப்படிங்க அடுத்தவங்க இது மாதிரி சொல்லலாம்? அடுத்த நாட்டுக்காரன் எப்படிங்க சொல்லலாம்? பாகிஸ்தானுக்காரன் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது இல்லைங்க. அவ்வளோ மோசமான ஆளாக இருக்காங்க. நம்ம அவன் கையை எதிர்பார்த்துருக்கிறதுனால தானே, அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால. கிங்ஜாம் ஒன்று சொல்லு பார்ப்போம். கிங்ஜாம் ஒன்று சொல்லு. ரஷ்ய அதிபர் புடினை பற்றி இப்படி பேச சொல்லு. இந்த புதினையே உக்ரைனில் சமாச்சாரத்தில் எப்படியோ என்னென்னமோ டார்கெட் பண்ணி பார்க்குறான் அந்த ஆள். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆள் செய்கிறது. அதுக்காக நான் புதின் செய்கிறது நல்லதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயத்தில் இவங்க எவன் பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாருல்ல. நான் இப்படி தான்டா செய்வேன், நான் உன்னால் முடிஞ்சதை பாருங்கடா அப்படின்னால யாரும் இருந்தாலும் எதிர்க்க முடியல. யூரோப்பிய கண்ட்ரிஸ் அனைத்துமே அவரால் எதிர்க்க முடியலையே. ஜெலன்சி எவ்வளவோ தண்ணி குடிச்சு பார்க்குறாரு, தாளம் போட்டு பார்க்குறாரு, முடியலையே, ஒன்றும் முடியலையே.
அவருக்கு ஆதரவா ஐரோப்பிய நாடுகள் பூரா இருக்குது. பிரிட்டன்லேருந்து, ஜெர்மன்லேருந்து அனைத்து நாடுகளும் அவருக்கு பவர்ஃபுல்லான நாடுகள் பூரா அவரு ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குது. ஆனாலும் புதின ஒண்ணும் செய்ய முடியலையே. அமெரிக்க அதிபர பேசி பேசி பார்க்குறாரு. முடியலையே. இன்னும் அடுத்த வாரம் போய் சந்திக்க போறாங்க. அப்படி இருக்கிற காலத்தில, உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய பிரதமரை பத்தி பேசுவதற்கு இவருக்கு மோடிக்கு இந்த ட்ரம்புக்கு யார் அதிகாரம் குடுத்தது? எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? எந்த தைரியத்தில அப்படி பேசுறாரு அவரு? திமிரு தானே அதெல்லாம். சரி அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த ஆளு ஒரு பாட்டு பேசிட்டான். அவன் வந்து எப்பயுமே வந்து அடுத்த நாட்ல வந்து தலையிடுறது, அடுத்த நாட்ல போய் பிரச்சனை பண்றது, அடுத்த கவர்மெண்ட்ட போய் கவுக்குறது, அடுத்த நாட்ல இருக்கிற செல்வத்த கொள்ளையடிக்கிறது, அங்க இருக்கிற வளங்களை சூறையாடுறது, இந்த வேலைய தான் ட்ரம்ப் பார்ப்பான். ஆரம்பத்துலேருந்து அந்த அமெரிக்கால இருக்கிற அத்தனை அதிபர்களும் இதான் பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட அஜெண்டாவே அதுதான். அதாவது அதிபரை தாண்டி அந்த நம்ம அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அதிபர்களை தாண்டி அங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க தான் வந்து அஜெண்டாவ ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த நாட்ல இந்த மாரி வேலை இருக்குது. இந்த வேலைய இந்த மாரி கரெக்ட்டா செஞ்சு முடிச்சு, அது நமக்கான வேலையாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கான நாடாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இவ்வளோ கனிம வளம் இருக்குது, இவ்வளோ பெட்ரோல் இருக்குது, இவ்வளவு இயற்கை எரிவாயு இருக்குது. இதுக்கு அந்த நாட்டு மேல என்ன காரணம் சொல்லி போர் தொடுக்கிறது. இந்த அஜெண்டாவெல்லாம் செஞ்சு குடுக்குறது அந்த நாட்டு உளவுத்துறை. அந்த உளவுத்துறையில ஒரு டீம். அது எப்பயுமே அவங்க பர்மனெண்ட்டா இருப்பாய்ங்க. அது அமெரிக்காவுக்கு ரொம்ப விசுவாசி. அதாவது அமெரிக்காவை கேவலம் ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய அமெரிக்காவை அது கொலம்பஸே யாரோ ஒருத்தர் போய் கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? யாரோ ஒருத்தர் கொலம்பஸே யாரோ ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சு இந்த 400 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய அமெரிக்காவை, இன்னைக்கு உலக வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவை கீழ வர விடாம, அதனுடைய கிரேட இறங்காம பார்த்துக்கிறது யாருன்னா, அதனுடைய அதிபர் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீம், அந்த அஜெண்டா. அந்த அமெரிக்காவினுடைய அஜெண்டா. ஏன் நான் 400 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு உலக வல்லரசு ஆனான் தெரியுங்களா? அவன் இத பார்க்குறோம் அப்படின்னா, தெரியுங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியுங்களான்னு நான் கேட்டது தப்பு தான். ஏன் நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவன் வந்து அந்த அந்த அஜெண்டா தான் அந்த அமெரிக்காவை இறங்க விடாமயே வச்சிருக்குது. அந்த இடத்திலேயே வச்சிருக்குது. பிளான் பண்ணி செய்கிறாங்க. 50 வருடம், 100 வருடம், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்கிறாங்க. இந்த செயலிகளால தான் அவன் மேலே போயிட்டுருக்கான். நம்ம ஊர எப்படி காப்பாத்துறது? நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள எப்படி காப்பாத்துறது? நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நம்ம இந்த நேரத்தில அவன் என்ன பண்ணுறான், இன்னும் 10 வருடங்களுக்கு அமெரிக்கா யார் யாரை பார்க்கணும், யார் யாரை அடிக்கணும், யார் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா எப்படி வரும், யார் யார் எந்தெந்த கவர்மெண்ட்டில் எங்கெங்கே இருக்கணும், அதுக்கான வேலைகள் எப்படி செய்யணும், அந்த கவர்மெண்ட்லேருந்து ஆளை தூக்குறதுக்கு எப்படி, ஆளை இறக்குறதுக்கு எப்படி, இதெல்லாம் வந்து அவன் வந்து அவனுடைய அஜெண்டா அவன் செஞ்சு முடிச்சிருக்கான். செஞ்சுக்கிட்டு தான் வரான். உதாரணத்துக்கு இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட வழக்கில் பின்லேடனை கொண்டு வந்து பிடிச்சாங்க பார்த்தீங்களா? பாகிஸ்தானுக்குள்ளேயே நுழைஞ்சு. அதே மாதிரி அவனுடைய அஜெண்டாவே அவன் வந்து தொடாமல் விட மாட்டான், அடிக்காமல் விட மாட்டான், அவன் போகாமல் விட மாட்டான். இப்போ இவர் ட்ரம்ப் சொல்கிறத யோசிச்சு வச்சு பாருங்கள். பிரதமர் மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லைன்னா திமிரெடுத்து பேச்சு தானே. அப்போ அவனோட அஜெண்டா இருக்குது. ஏதோ அவன் பண்ணுறான், ஆப்போசிட்டில் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு தானே அர்த்தம். நான் வந்து பிஜேபிக்கான இல்லை, பிஜேபிக்கு நேர் ஆப்போசிட்டு. ஆனாலும் பிரதமர் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்மளால் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவன் ஏன் நல்லவனோ கெட்டவனோ வந்து மோசமானவனோ எப்படியா ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டினுடைய பிரதமர் இல்லையா? நம்ம அடிக்கலாம், நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தையை, அவன் சொல்லலாமா, அவன் பேசலாமா? தவறு இல்லை. அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. இது இவங்க பண்ண வேலை தான். இது இவங்களுக்காக சொல்லப்பட்டது தான். அது ஒன்று. அது அப்புறம் பேசுவோம் தனிக்கதை. ஆனாலும் நமக்கு நம்ம நாட்டு பிரதமரை நம்மளுடைய மோடியை அடுத்தவன் பேசுகிறது தப்பு தானே. சரி, இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இந்த நம்ம டிவியில் உட்காந்துக்கிறது இந்த இளைய பாரதம், இந்த சாணக்கியா, அப்புறம் தாமரை, இந்த மாதிரி அப்புறம் நியூஸு ஏதோ ஒரு சேனல் இது இருக்குது. இங்கெல்லாம் இதிலெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் பேசுவாங்க. அதுவும் சாணக்கியாலாம் வரும்போது, ஐயோ ட்ரம்ப்பு மாதிரி மோடி மாதிரி வருமா? ஐயோ அப்பா ட்ரம்ப்பே பயந்துட்டார். நான் மோடி மாதிரி வருமா? ஐயோ மோடி வந்து எவ்வளோ பெரிய வித்தகர் தெரியுங்களா? அவர் எப்படியாப்பட்ட பொருளாதார நிபுணர் தெரியுங்களா? அவர் போட்டு வச்சதுனால தான் இன்றைக்கி எவ்வளோ வந்து கதறாங்க. எதுக்கோ கதறாங்க. அதுவும் திமுகவை பெறான்றதுனா உளுந்து அப்படியே மெயின்னு இழுப்பாங்க. நெகம் அப்படியே பதிய நாய் இழுக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இழுப்பாங்க. திமுகவை வம்பு இழுக்குதுன்னா அந்த மாதிரி இழுப்பாங்க.
திமுக கடிச்சு கொதறுவாய்ங்க. ஒருத்தன் கூட இதுக்கு பேசலையே, பதில் பேசலையே. அரசியல் வாழ்க்கையே அழிக்கிறாங்கிறான். ஒரு பிரதமரோட அரசியல் வாழ்க்கையே அழிக்கிறாங்கிறான். அவனுக்கு எதிரா ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்புட்ன்னா, பதில் சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க ஒருத்தனும். ம். போய் எல்லாம் உழுந்து கடிங்கடா. அங்க போய் கடிங்கடா. இப்ப அவன் இப்ப இது ஒண்ணு சொல்லுவாய்ங்க. ஏதாவது ஒரு கிராமத்துல சொல்லுவாய்ங்க. எவனா ஒரு தப்பா பண்ணிப்புட்டா, அ அவன பார்த்து, "ஏய் அவன் பார்றா, அவன் பார்றா, அவன் எப்ப இருக்கான் பார்றா, நீ எப்ப இருக்க பார்றா, அவன் மூத்திரத்த வாங்கி குட்றா" அப்படிம்பாய்ங்க. இப்ப வாங்கி குடிக்க வேண்டியதுதானடா ட்ரம்ப் கிட்ட போய். அ இன்னும் ஏன்டா அவன் மூத்தத்த போய் வாங்கி குடிக்கிறீங்க? அவன எதிர்த்து பேச வேண்டியதுதானடா. இவ்வளோ பேச்சு பேசியிருக்கான்ல. ஆபாச பேச்சுகள் தானே இது. எவ்வளவு கொடூரமான பேச்சு. அரசியல் வாழ்க்கைய அழிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட பிரதமர சொல்றான்னா, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய ஆள், கடவுளாவே இருக்கட்டும். சொல்லாமா? இத ஏன் ஒரு சங்கி பயலும் கேட்க மாட்டேங்கிறீங்க? போய் அங்க போய் கேளுங்கடா. அப்ப அவன்ட்ட கேளுங்க. நான் பேசுறேன்டா முதல்ல அவன்ட்ட. நான் பேசுறேன் அவன்கிட்ட. நீங்க ஏன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஒருத்தன் கூட? எனக்கு மோடிக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் எதிரி தான் மோடி. என்னுடைய சொந்த மனநிலையை பொறுத்தவரைக்கும் எதிரி தான். இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு அனைத்துக்கும் எதிரி தான் மோடி. அது வேற விஷயம். அது எனக்குள்ள இருக்கிறது. அது என்னுடைய சொந்த விஷயம். ஆனா பொது விஷயம் என்ன? மோடிய ஒருத்தன் பேசுறான். யாரு? மோடி யாரு? நம்ம இந்திய பிரதமர். அவர் எப்படி பேசலாம்? இது ஏன் உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது? இங்க திமுக பிரகடனம்னு கடிச்சு கொதர்றீங்க. திமுக பேசுனா மட்டும் நாக்குல பல்லுல நாக்கு படாம பேசுறீங்க. ட்ரம்ப போய் கேட்கறதுக்கு யோகியதை இல்ல. போய் கேளுங்கடா ட்ரம்ப் அப்போ போய், ஏன்டா இப்படி சொன்ன எங்க பிரதமர? எதுக்குடா எங்க நாட்டினுடைய முத அ பெரிய மாபெரும் தலைவன் இந்த மாரி சொல்றீங்க? 3 முறை பிரதமரா இருந்த ஒரு மோடிய பார்த்து இப்படி சொல்றது உனக்கு என்னடா தைரியம் இருக்குன்னு போய் கேளுங்கடா. தைரியமான ஆம்பளையா இருந்தா போய் கேளுங்க. இந்த இளைய பாரதத்தில வரவன், தாமரை டிவில வரவன், இந்த சாணக்கியால உட்காந்து பேசுறவன், அந்த பாண்டே பேசுற பேச்செல்லாம் அப்படியே வானளவா புகழ்வாரு. வானத்துக்கு மேல கொண்டு போயிருவாரு. அதாவது வானம் எங்க இருக்குது? வானங்கிறது ஒண்ணே இல்லன்னு வச்சுக்கங்க. அந்த வானத்துக்கு மேல ராக்கெட் எவ்வளோ இது இருக்க போகுது. சந்திர மண்டலத்துக்கு கொண்டு போயிருவாரு. யாரு? ந ரங்கராஜ் பாண்டே. அவர அந்த பாண்டேய போய் பார்க்க சொல்லு. பாண்டேய போயி அங்க போய் அமெரிக்கால போய் பாண்டேய போய் பாண்டு வேல பார்த்துட்டு வர சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.